हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல ஏஜோ குத்திகள் தாங்க பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு பார்க்க போற குத்திஸ் எல்லாமே வந்து அவாசா பிராண்ட் பார்ட்டி வேர் குத்திஸ் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இந்த லைட் மின்ட் கிரீன்லயே வந்து லைட் மின்ட் கிரீன் கலர் குத்தி தாங்க. இதோட பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவாசா பிராண்ட்ங்க. நான் பிக் பண்ணிக்கிற சைஸ் வந்து பாத்தீங்கன்னா XS. அண்ட் இதோட நெக் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக்ங்க. நெக்கு கீழே வந்து ஃபுல்லா கிராண்டா வந்து த்ரெட் எம்ப்ராய்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மெஷின் எம்ப்ராய்டிங் தாங்க. நல்ல குவாலிட்டியா இருக்கு, நல்ல பினிஷிங் கூட இருக்குங்க. ஆனா இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா என் பிரேஸ்லெட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லாக் இருக்கு பாத்தீங்களா. சோ இதை நான் வேர் பண்ணி இருக்கும்போது அந்த லாக்ல வந்து அடிக்கடி இந்த த்ரெட்ஸ் எல்லாம் வந்து மாட்டி அப்படியே கொஞ்சம் இழுத்துட்டு வர்ற மாதிரி இருக்கு. சோ இந்த குத்தி வந்து நீங்க வேர் பண்ணும்போது நம்ம போடுற ஜுவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி இல்லாம பாத்துக்கோங்க. அண்ட் இந்த குத்தியோட மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியலுங்க. மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. அண்ட் லுக்கும் வந்து செம்ம சூப்பரா இருக்கு. போட்டுக்கிறதுக்கும் வந்து நல்ல கம்ஃபர்டபுளா இருக்குங்க. இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா கீழேயும் வருதுங்க. குத்தியோட ஃபுல்லாவே வருது. ஃப்ரண்ட்ல பேக்ல எல்லாமே வந்து இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து வருதுங்க. அண்ட் பார்டர்லயும் வந்து நல்ல கிராண்டான எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்ட் வந்து அப்படியே பிளைனா தாங்க இருக்கு. இந்த குத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து காட்டன் லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லைனிங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லாத மாதிரி இருக்கு. பட் யூஸ் பண்ண சரியாயிடுமா அப்படின்னு தெரியல. அண்ட் உள்ள வந்து லைனிங் கொடுத்திருந்தாலும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி தாங்க இருக்கு குத்தி. ஆனா ரொம்ப ஒரு 5% டிரான்ஸ்பரண்டா இருக்கு, அவ்வளவுதான். பட் இந்த ஃப்ரண்ட் பார்ட்ல எல்லாம் வந்து டிரான்சியா தெரியல. ஏன்னா இந்த இடத்துல வந்து எம்ப்ராய்டிங் இருக்கு இல்லைங்களா, அதனால குத்தி வந்து நல்ல பிளாட்டா இருக்குங்க. கலர் வந்து சூப்பர் கலர், குவாலிட்டியும் வந்து செம்ம சூப்பரா இருக்குங்க. இந்த குத்திக்கு வந்து நம்ம ஒயிட் கலர் லெகினோட மேட்ச் பண்ணி சூப்பரா வந்து பார்ட்டி வேர் பண்ணலாங்க. ரொம்ப அழகான குத்தி, கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த குத்தி வந்து நான் 70% ஆஃபர்ல தாங்க வாங்கினேன். உங்களுக்கும் வந்து 70% ஆஃபர்ல கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் இதோட MRP வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட MRP வந்து பாத்தீங்கன்னா 2799 ருபீஸ்ங்க. இந்த பிரைஸ் வந்து இந்த குத்தி வந்து ஒர்த் கிடையாது. ஆனா 60% 70% ஆஃபர்ல வாங்குறீங்க அப்படின்னா இந்த குத்தி வந்து சூப்பர் குவாலிட்டி தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர். இது வந்து பாத்தீங்கன்னா பீஜன் ப்ளூ கலர் குத்தி. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அவாசா பிராண்ட் தாங்க. நான் பிக் பண்ணிக்கிற சைஸ் வந்து பாத்தீங்கன்னா XS. அண்ட் இந்த குத்தி வந்து பாத்தீங்கன்னா டபுள் லேயர் குத்திங்க. குத்தி வந்து சூப்பரா இருக்குங்க. ஆனா குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனலா வந்து பிடிக்கல, ஏன்னு தெரியல. சப்போஸ் நீட்டா அயன் பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. வரும்போதே ஒரு மாதிரி கசன்னு கசங்கி தான் வந்தது. ஸோ குத்தி வந்து பார்க்கறதுக்கு ஆக்சுவலா இப்படி தாங்க இருக்கு, ஃபுல்லா கசங்கி தான் இருக்கு. மேபி அயன் பண்ணணும் அப்படின்னா நீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில்க் மெட்டீரியல் மாதிரி இருக்குங்க. ஃபுல்லா ஃப்ரண்ட்ல வந்து ஜரி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த நெக் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் சிப்பி டிசைன்ஸ் வச்சு அப்படியே எம்ப்ராய்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் ஹார்ட் நெக் தாங்க. குத்தியோட கலர் அண்ட் இந்த கலர் காம்பினேஷன், இந்த ஜரி ஒர்க் எல்லாமே வந்து சூப்பரா இருக்குங்க. பட் இந்த ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு இந்த ஜரி இருக்கிற இடம்லாம் வந்து கொஞ்சம் கசங்கி இருக்கிற மாதிரி இருக்கிறனால ஒருவேளை வாஷ் பண்ணாலும் குத்தி இப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. அண்ட் இந்த குத்தியில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல மட்டும் எக்ஸ்ட்ரா டிசைனா வந்து அட்டாச்சா வர ஒரு எக்ஸ்ட்ரா லேயருங்க. ஆக்சுவலா குத்தி வந்து உள்ள இப்படி தாங்க இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரயான் மெட்டீரியலுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபால் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரயான் மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்குங்க. அண்ட் பார்டர்ல வந்து லேஸ் டீடைலிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குத்தியோட ஹேண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்ணியும் வந்து இந்த ஜரி பார்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடும் வந்து பாத்தீங்கன்னா ரயான் மெட்டீரியல் தாங்க வருது. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபால் பிரிண்ட் தாங்க. அண்ட் இந்த குத்தி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் லென்த்துக்குமே வந்து கவர் ஆயிடுதுங்க. இந்த குத்திக்கு வந்து நம்ம கோல்டு கலர் ஷிம்மர்ல யூஸ் பண்ணி தாராளமா பார்ட்டி வேர் பண்ணலாம். பட் இதோட குவாலிட்டி வந்து எனக்கு கொஞ்சம் டவுட் தான். சூப்பர் பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃப்ரண்ட்ல இருக்கிற இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பட் இந்த ரயான் மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்குங்க. ஸோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகேன்னா வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிடுங்க. மற்றபடி குத்தியோட டிசைன் அண்ட் லுக் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா குத்தி வந்து ஃபுல் லென்த்துக்கும் இருக்குங்க. என்னோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 161 சென்டிமீட்டர். ஸோ அந்த ஹைட்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதை விட கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் லென்த்துமே வந்து கவர் ஆயிடுங்க. கலர் ரொம்ப அழகா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும், தாராளமா இந்த குத்தி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இந்த ஆஷ் கலர் குத்தி தாங்க. ஆக்சுவலா இது வந்து 2 பீஸ் வரும். எனக்கு வந்து இந்த உள்ள இருக்கிற இந்த இன்னர் லைனிங் பீஸ் மட்டும் தான் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இந்த குத்தியோட அவுட்ஃபிட் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சைட்ல வந்து பிக்சர்ல தரேன். அவுட்டர் குத்தி வந்து அந்த அவுட்டர் கோட் மாடல் வந்து எனக்கு ரிசீவ் ஆகவே இல்லை.
இதையும் வந்து நான் ரிட்டர்ன் போட்டுட்டேங்க. அண்ட் ஆக்சுவலாக வந்து இந்த இன்னர் லைனிங்கோட குவாலிட்டி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா மேலே இருக்கிற அந்த பாலிஸ்டர் மெட்டீரியல் குர்த்தியோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு நேரில் பார்த்து தான் சொல்ல முடியும். ஸோ அதனால வந்து இதோட கம்ப்ளீட் ரிவ்யூனா எனக்கு வந்து தெரியல. பட் இந்த லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது, கலரும் அழகாக இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் பிரிண்டட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபாயில் பிரிண்ட், ஒரு மாதிரி மாவு பிரிண்ட் மாதிரி தாங்க இருக்குது. பிரிண்டோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. பட் இதை ஃபுல் ட்ரெஸ்ஸோட வேர் பண்ணி பார்த்தா தான் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். அதனால இந்த குர்த்தியை பொறுத்த வரைக்கும் நோ ரிவ்யூ. உங்களை வாங்க சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு எனக்கு தெரியலை. அண்ட் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் குர்த்தி பார்த்துடலாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் குர்த்தி தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வரும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் லைனிங் வருதுங்க. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் தான் வருது. அண்ட் இதோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் மிக்ஸ்டு மெட்டீரியலுங்க. இதோட நெக் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்குங்க. அண்ட் இந்த குர்த்தியோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவாசா பிராண்ட். நான் பிக் பண்ணிக்கிற சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு கீழே ஃபுல்லாக வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க. அண்ட் கீழே வந்து சின்னதாக ஒரு ஸ்லிட் இருக்குங்க. அண்ட் இந்த குர்த்தியில் வந்து சைடு ஸ்லிட்டும் இருக்கு. அண்ட் குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் கலரில் வருதுங்க. மேலே வந்து ஒரு மாவி கலரில் வருது, கீழே வர அந்த கலர் வந்து அப்படியே டார்க்காக ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கு. ஃபுல்லாக வந்து ஃபாயில் பிரிண்ட் தாங்க. பிரிண்டோட குவாலிட்டி நல்லா இருக்கு. அண்ட் இந்த மெட்டீரியலோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு, லைட் வெயிட்டாக இருக்கு. அண்ட் இந்த கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஷைனிங்காகவும் இருக்குங்க. நம்ம தாராளமாக வந்து இந்த குர்த்தி பார்ட்டி வேர் பண்ணலாம். அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்டில் வந்து இந்த மாதிரியான டிசைன் தாங்க கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு கிளாத் கொடுத்து அதில் வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து ப்ளீட்டட் ஸ்டிச்சிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபாயில் பிரிண்ட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடும் வந்து சேம் டிசைன் தாங்க வருது. இந்த குர்த்திக்கு உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரயான் மெட்டீரியல் இன்னர் லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குங்க. அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கு. அண்ட் போட்டுக்கிறதுக்கு வந்து நல்ல சாஃப்டாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபிட் இன்னர் லைனிங் கிடையாதுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீட்டட் ஸ்டிச்சிங் கொடுத்து நல்ல ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு இன்னர் லைனிங். கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் மாவி கலரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பிளைனாக தாங்க இருக்குது. ஃப்ரண்ட்டில் பேக்கில் எல்லாமே வந்து ஃபுல் பிளைனாக தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஸ்லிட்டு கிடையாதுங்க. அண்ட் இந்த குர்த்தியோட குவாலிட்டி, கலர், கம்ஃபர்டபுள்னஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த குர்த்தி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் குர்த்தி தாங்க. இதோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவாசா பிராண்ட். நான் பிக் பண்ணிக்கிற சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ். அண்ட் இதோட நெக் வந்து பார்த்தீங்கன்னா வி நெக்ங்க. நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் எம்ப்ராய்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக் பார்ட்டில் மட்டும்தாங்க வருது. அண்ட் குர்த்தி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபால் பிரிண்ட் தாங்க. இந்த ஃபால் பிரிண்ட் வந்து செம்ம கிராண்டாக இருக்குங்க. இந்த குர்த்தியோட கலரும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இந்த பிரிண்டோட குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்குங்க. நல்ல குவாலிட்டி தான். நம்ம தாராளமாக வந்து மெஷின் வாஷ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இந்த ஃபால் பிரிண்ட் வந்து போகாதுங்க. அண்ட் குர்த்தி ஃபுல்லாகவே வந்து ஃபால் பிரிண்ட் தாங்க. இந்த மாதிரி தாங்க இருக்குது பிரிண்ட்டு. ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி இருக்குது. அண்ட் பேக் சைடும் வந்து ஃபுல்லாக ஃபால் பிரிண்ட் தான். நல்ல கிராண்டாக இருக்குங்க. குர்த்தி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்ட்லேயே வந்து ஃபால் பிரிண்ட் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளாட்டாக இருக்கிற அனார்கலி மாடல் குர்த்திங்க. சைடில் வந்து பாக்கெட் கிடையாதுங்க. சைடில் வந்து ஸ்லிட்டும் கிடையாது. இந்த குர்த்திக்கும் நம்ம வந்து கோல்டு கலர் ஷிம்மர் லெகினே வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு குர்த்தி காமிச்சேன் இல்லைங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேஜ் கலர் ஷிம்மர் லெகின் தான் வந்து உங்களுக்கு வேர் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு ஆஃப் ஒயிட்டும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா கோல்டு கலர் லெகினும் வந்து தாராளமாக மேட்ச் பண்ணி போட்டுக்கலாங்க. அண்ட் இந்த குர்த்தியோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, கம்ஃபர்டபுளாக இருக்குது, வெயிட்டாக இல்லை, நல்லா ரொம்ப ஈஸியாக இருக்குது போட்டிருக்கிறதுக்கு. அண்ட் ஃபுல் டே வேர் பண்ணிக்கலாங்க. லென்த் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் லென்த் வரைக்கும் தான் கவர் ஆகுது. ஜென்ரலாகவே வந்து இப்போ ரீசெண்டாக போட்ட எல்லா அவாசா பிராண்ட் பார்ட்டி வேர் செட்டுமே வந்து ரொம்ப லென்த்தியாக தாங்க இருக்குது. குவாலிட்டி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த குர்த்தி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வீடியோவில் காமிச்ச எல்லா குர்த்திஸுமே வந்து உங்களுக்கு 70% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குங்க. 70%ல் வாங்கினா தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும். எம்ஆர்பிலையோ இல்லை 50% ஆஃபர்லேயோ வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த குர்த்திஸ்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். அதனால நீங்கள் 60% இல்லைன்னா 70% இந்த டிஸ்கவுண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சேல் டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குர்த்திஸ் எல்லாமே கண்டிப்பாக 70% ஆஃபரில் கிடைக்குங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.